நான் எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் வறுமையோட பார்டர் லைன்ல வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இஷ்டமே இல்லைனாலும் நான் தான் வேணும்னு என்னை கட்டிக்கிட்டா சுமதி. என் பலம், என் பொண்டாட்டி. என்னைக்காவது ஒரு ஹோம் ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் அவரோட கனவு. ஹோம் ஃபுட் பிசினஸ் பத்தி கேட்க சொன்னேனே, கேட்டியா? கேட்டேன். ஆனா ஏற்கனவே ஒரு பேங்க் லோன் இருக்கு, அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அதுவும் முடியாது, உன் வாழ்க்கையும் மாறாது. நான் சொல்றத கேட்டு பையனை தூக்கிட்டு வந்துரு. உங்க அண்ணன் உனக்கு கண்டிப்பா ஒரு வழி காட்டுவான். உனக்கு வயசு இருக்குடி, வேணும்னா இன்னொரு கல்யாணம். என்ன பேசுற? கட்டின புருஷனை விட்டுடுவான்னு சொல்ற உனக்கு அறிவில்ல? எனக்கு ஒரு துணி கேக் கொடுக்க கூட யோசிக்கிறாங்க. என்ன மனுஷங்க? பணம் இல்லைல்ல, பணம் இருந்தாதான் பாசம், மரியாதை எல்லாமே கிடைக்கும். சம்மதிக்கணும், சம்மதிச்சு காட்டுறேன். வரதுல நஷ்டம் வந்து இப்ப உன் வீட்டுக்கார முன்னாடி இப்படி ரியல் எஸ்டேட்ல மொத்தமும் போயிடுச்சு. ப்ளீஸ் உன் புருஷன் எப்படி உட்காந்து கப்பாரு, கால் மேல அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுடி. அவர் பணம் அவர் இஷ்டம். எதுடி அவர் பணம்? அது உன் பணம். உன் ஹோம் ஃபுட் பிசினஸ் பணம் கூட அதுல இருக்குல்ல. எப்பவும் அவர் தம்பி தங்கச்சிக்கே ஹெல்ப் பண்ணுவாராமா? உன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாராமா? போய் கேளு. எல்லாத்துக்கும் பைத்தியக்காரி மாதிரி தலையாட்டி. வாய் மூடு. நீ ரோட்டுக்கு வந்துட்டியா? அதனால என் புருஷன் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி தரணுமா? நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீ எப்பயாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியாடா? என் பையனுக்கு ஒரு துண்டு கேக் கொடுக்க கூட யோசிச்சல நீ? போதும், நிறுத்து. வா போலாம். கார்த்திக் வா. மச்சான் இருங்க மச்சான். மச்சான் மனசுல எவ்வளவு விஷத்தை வச்சுட்டு இருக்க.